15 வருடங்களாக சீமானை விரட்டும் நடிகையின் புகார் உச்சகட்டத்தை எட்டியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அண்மையில் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரிய சீமானின் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் நடிகையின் புகார் குறித்து விரைவாக விசாரித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. இதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை விசாரணைக்கு ஆஜராக சீமானுக்கு சம்மன் வழங்கப்பட்டது. அவருக்கு பதிலாக வழக்கறிஞர் ஆஜராகினர். இதையடுத்து வளசரவாக்கம் போலீசார் 28ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் இல்லையென்றால் கைது செய்ய நேரிடும் என்றும் எச்சரிக்கும் வகையில் 2வது சம்மனை சீமான் வீட்டு வாசலில் ஒட்டிச் சென்றனர். சம்மன் ஒட்டிச் சென்ற சில நிமிடங்களில் அதனை வீட்டில் இருந்த பணியாளர் கிழித்து போட்டார். இதையடுத்து அங்கு ஆவேசமாக வந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் சீமான் வீட்டுக்குள் நுழைய முயன்றார். அவரை அங்கிருந்த தனியார் பாதுகாவலர் அமல்ராஜ் என்பவர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை படம் பிடித்த செய்தியாளர்களை காவல் ஆய்வாளர் மிரட்டி தள்ளினார். சீமானின் வீட்டுக்குள் நுழைந்து அமல்ராஜை சட்டையை பிடித்து இழுத்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மற்றும் சாதாரண உடையில் இருந்த போலீசார் அவரை தர்றவென இழுத்துச் சென்று காவல் வாகனத்தில் ஏற்றினர். அமல்ராஜ் தான் எந்த தப்பும் செய்யவில்லை என்று போலீஸ் வாகனத்தில் ஏற மறுத்த நிலையில் அவரது இடுப்பில் வைத்திருந்த கை துப்பாக்கியை போலீசார் வலுக்கட்டாயமாக கைப்பற்றினர். பின்னர் அமல்ராஜை காருக்குள் தள்ளி ஏற்றினர். இதனை பார்த்து வீட்டில் இருந்து வெளியே வந்த சீமானின் மனைவி கயல்விழி வெளியே வந்து போலீசாரிடம் மன்னிப்பு கேட்ட நிலையில் போலீசார் அவரை சப்தம் போட்டுவிட்டு அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றனர். தொடர்ச்சியாக சம்மன் நோட்டீஸை கிழித்ததாக வீட்டு ஊழியர் சுதாகர் என்பவரையும் போலீசார் வீட்டுக்கு வந்து அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் நீலாங்கரை காவல் நிலையம் சென்றனர். அங்கு அசம்பாவிதங்களை தடுக்க பாரிகேடுகள் அமைக்கப்பட்டன. சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என்றும் அவர் வைத்திருந்தது அனுமதி பெற்ற துப்பாக்கி என்றும் வழக்கறிஞர் ரூபன் தெரிவித்தார். சீமான் வீட்டுல இந்த மாதிரி குண்டுகள் வீசப்பட போகுதுன்றதுக்காக அவர் அந்த துப்பாக்கியை வச்சிருக்கிறார். துப்பாக்கி வச்சிருந்தவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். அவர் லைசன்ஸ்டு துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. இவரை வலுக்கட்டாயமா ஜீப்ல ஏத்துறாங்க. ஏத்தும் போதுதான் அந்த துப்பாக்கி அவர் இடுப்புல இருந்து தெரிய வருது. எடுத்துதான் கொடுக்கிறாரு ஒளி அவர் துப்பாக்கி காமிச்சு அவர் மிரட்டல. அமல்ராஜ் போலீசாரை துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக கூறியுள்ள போலீசார் அது அனுமதி பெற்ற துப்பாக்கியாக இருந்தாலும் அதனை தனது காவல் பணிக்கு பயன்படுத்தியது சட்டவிரோதம் என கூறி துப்பாக்கியையும் 20 தோட்டாக்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்தனர். இதற்கிடையே கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் போலீசாரின் செயல் கேவலமான நடவடிக்கை, தான் எங்கும் ஓடிப்போக போவதில்லை என்றும் விசாரணைக்கு நாளை ஆஜராக போவதில்லை என்றும் திட்டவட்டமாக அறிவித்தார். அவங்களுக்கு இதில் திரும்ப திரும்ப பேசி இதை என்னையோ அசிங்கப்படுத்தலான்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க. இதில் இந்த ஆட்சியாளர் அசிங்கப்படுறாங்களே ஒழிய எனக்கு இதில் ஒன்றும் இல்லை. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு
வரேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தான்னு வர முடியாது, என்ன பண்ணுவேன் நீ? மேலும் சீமானின் வீட்டுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியினர் குவிந்து வருவதை தடுக்க உடனடியாக அவரது வீட்டுக்கு செல்லும் சாலையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் தொண்டர்களை அவரது வீட்டுக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. மாறாக சீமானின் வீட்டுக்கு செல்ல விடாமல் தடுத்த போலீசாரிடம் கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு, எங்கள் அண்ணி வீட்டில் தனியாக உள்ளார், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நாங்கள்தான் பாதுகாப்பு என்று கூறி தடையை மீறி கட்சியினர் திரண்டு வருவதால் அங்கே பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அவங்க பாதுகாப்பு கொடுக்க எங்க கட்சியோட மகளிர் பாசல் பொறுப்பாளர் எங்க அக்கா தங்கச்சி உள்ள போறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு தரனால ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு தனியா இருக்கும் போது எப்படி போலீஸ் வந்து எங்களுக்கு? இதற்கிடையே சட்ட ஆவணமான சம்மனை கிழித்ததாக வளசரவாக்கம் போலீசார் அளித்த புகாரின் பேரிலேயே நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் சீமான் வீட்டுக்குள் சென்றதாகவும், துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் பாதுகாவலர் அமல்ராஜையும் சம்மன் கிழித்ததால் சுதாகரையும் கைது செய்ததாகவும் பெருநகர சென்னை காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அமல்ராஜ் மீது கொலை முயற்சி மற்றும் ஆயுத தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. தனது கணவர் 25 வருடங்கள் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றியவர் என்றும் 2018ஆம் ஆண்டு முதல் முறையான அனுமதி பெற்று துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் தனது கணவரை கைது செய்தது அராஜகம் என்றும் அமல்ராஜின் மனைவி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இப்படி ஹேண்டில் பண்ணது ரொம்ப பெரிய குற்றமாக்கும். ஒரு ஜனநாயக நாட்டுல ஃபுல் பெர்மிட்டோட வித் லைசன்ஸோட வேலை பாக்குறாங்க. ஒரு லேடி மட்டும் தனியா இருக்கும்போது உள்ள அனுப்பாம சரி என்னன்னு விஷயம்னு கேட்கறதுக்குள்ளே அவங்கள சட்டை பிடிச்சு இழுத்து கிழிச்சு தாறுமாறாக்கி, இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துல நடக்கக்கூடியதா? நிலைமை விபரீதமானதை உணர்ந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்ட 3 போலீசாரும் தாங்கள் காயமடைந்து விட்டதாக கூறி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து திரும்பியது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் கதிரவன், பாண்டியராஜன் மற்றும் சரவணகுமார்.